பெரியார் வந்ததால் தான் இந்த மண் சீரழிந்து விட்டது என்று சொல்கின்றீர்களே. இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி, RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகள் இந்திய மக்களுக்கு எதிரான கொள்கைகளை, சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றனவே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்மையில கூட வக்கு வாரிப்பு சட்டத்தில் உள்ளே நுழையும்படியான ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை எதிர்வினை ஆற்றியது என்ன? அண்மையிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த இடத்தில் பாபர் இருந்தார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இங்கே ராமருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கின்றார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிறுபான்மையர்களுக்கு எதிராக தொடர்ந்து இங்கே பிஜேபி உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளால் அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னொன்று, தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்திய அளவில் தேசிய குடியுரிமை சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? CAA, NPR, NRC போன்ற இந்த சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எதிர்வினை ஆற்றியிருக்கின்றீர்களா? தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இங்கு வந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் செமஸ்டர் முறையில் தேர்வு வைக்கின்றார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 9, 10, 12 வரைக்கும் தொழிற்கல்வியை தேர்வு செய்திருக்கிறார்களே, அது தொழிற்கல்வியை அடிமட்டமான செருப்பு தைப்பது எப்படி, பானை செய்வது எப்படி, வீட்டு வேலை செய்வது எப்படி போன்ற அடிமைத்தனமான வேலைகளை தொழிற்கல்வி என்று சேர்த்திருக்கிறார்களே அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில், அதை பற்றி எதிர்த்தது உண்டா? இவ்வளவு பிரச்சனைகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. பொது சிவில் சட்டம் இருக்கிறது. எதையுமே எதிர்க்காத திரு சீமான் அவர்கள் இன்று பெரியாரை எதிர்ப்பது என்ன காரணம்? நீங்கள் பெரியாரை எதிர்ப்பதால் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் தெரியுமா? திரு அண்ணாமலை அவர்கள், திரு எச் ராஜா அவர்கள், துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் போன்றவரெல்லாம் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும் கருத்து இது உங்களுடைய கருத்தாக அமையாது. RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளுக்கு தான் ஆதரவாக அமையுமே தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும், உங்களுடைய கட்சிக்கும், உங்களுடைய கட்சி சார்ந்த நபர்களுக்கும் யாவருக்கும் பயன்படாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு சீமான் அவர்கள் இந்த கருத்துக்களை இப்படியே நிறுத்திவிட்டால், இவருடைய தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டங்கள் என்பது அவருடைய வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும். இதை மீண்டும் மீண்டும் பேசினால் இவருடைய எதிர்கால அரசியல் புஷ்பவானம் ஆகிவிடும், அஸ்தமத்தில் கலைக்கப்படும்.